உழைக்கின்ற உழைப்புக்கும் செய்த அர்ப்பணத்திற்கும் சரியான ஒரு பெனிஃபிட் இல்லாமல், கூலி இல்லாமல் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய உள்ளம் தாழ முடியாது சகோதரர்களே. இவ்வளவு உழைப்பை நான் கொட்டி கொடுத்தேன், இவ்வளவு அர்ப்பணங்கள் செய்தேன், ஆனால் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, சரியான ஒரு கூலி கிடைக்கவில்லையே, இதற்கு நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லையே என்ற ஒரு கவலையும் கஷ்டமும் தொடர்ந்து ஆட்படும். நம்ம செஞ்ச அந்த நிகழ்வுகள் எல்லாம், அர்ப்பணங்கள் எல்லாம், தியாகங்கள் எல்லாம் மனக்கண் முன்னால் வந்து மனதை ரொம்ப போட்டு என்ன செய்யும், பேசையும். இவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட எனக்கு அதற்குண்டான பெனிஃபிட் இல்லையேண்டு. அது பல வகையிலே இருக்கலாம். பலவாறான அர்ப்பணங்களோடு, பலவாறான தியாகங்களோடு ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து செய்வது, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொழிலை ஏற்படுத்தி அந்த தொழிலில் பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு செய்வது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்றாக இடைவிடாமல் படித்து முட்டி மோதி எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும்னு சொல்லி தேர்வுக்கான படிப்பை முழுமையான முறையில் படித்து அதில் சரியான ஒரு மார்க் அமையாத போது இப்படி எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மொத்தத்தில் முழு உழைப்பை தந்தேன், அதற்குண்டான பலனை நான் பெறவில்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கின்ற மனதிற்கு அல்லாஹ் தந்த ஒரு பெரிய வரந்தான் இந்த துவா. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். சொல்லுங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இந்த துவா ஒரு சாதாரணப்பட்ட துவா அல்ல. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரிய அளவுக்கு பாடுபட்டவர்கள், இறைவனுடைய விஷயத்திலே தியாகம் செய்தவர்கள், முழு அர்ப்பணத்தோடு வாழ்ந்தவர்கள், அநீதங்களின் சக்கரவர்த்தியாக இருந்த கொடுங்கோலன் ஃபிரௌனை எதிர்த்தவர்கள், அவன் செய்த தொல்லைகள் தொந்தரவுகள் அனைத்தையுமே பொறுமையோடு சகித்தவர்கள். இப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாபிலோன் நகரத்தில் அவர்கள் வசித்த அந்த பகுதியில், இங்கே ஃபிரௌனுடைய இடத்துல, ஃபிரௌனுடைய பூமியில் அறியாமல் செய்த ஒரு கொலை, தெரியாமல் செய்த ஒரு கொலை. அந்த கொலைக்கு ஃபிரௌனும் அவன் சம்பந்தப்பட்ட நபர்களும் நம்மை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பயந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்க்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் அவர்களை நிம்மதிக்காக வேண்டியும் அடுத்த நாட்டிற்கு அவங்களுடைய தாவா தேவைப்படுகிறது என்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா மதியன் நகரத்துக்கு அனுப்பி வைக்கிறான். மதியன் நகரத்தில் ஏற்கனவே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அற்புதமான ஒரு நபி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இறைவனுடைய பணிகளை இவங்க மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த மதியன் நகரத்துக்கு இவங்க போகிறாங்க. அறியாத ஊர், தெரியாத ஊர், புரியாத மக்கள், புரியாத ஒரு நடைமுறை. என்ன செய்வது, ஓரஞ்சாரத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு கிணறு, அந்த கிணத்துல நிறைய மக்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. முறை வைத்து அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறாங்க. முறைன்னு சொன்னால் செல்வந்தர்கள் ஃபஸ்ட்டு பிடிக்கணும், ஏழைகள்லாம் நெக்ஸ்ட்டு பிடிக்கணும். இப்படி ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பெண்கள், நலிந்த ஏழ்மை நிலையில் உள்ள 2 பெண்கள் மட்டும் ஓரஞ்சாரத்தில் நிற்கிறாங்க. நின்று எல்லா மக்களும் பிடித்த உடனே தாங்கள் தண்ணியை பிடிக்கணும்னு சொல்லி போகும்போது ஹஜ்ரத் மூசா அவங்களுக்கே இயல்பில் உள்ள அந்த கருணையின் அடிப்படையில் அந்த 2 பெண்களுக்கும் தண்ணீரை இறைத்து தர்றாங்க. நீண்ட வரலாறு, நான் முழுமையாக உங்களை சொல்லி நேரம் கடந்தவில்லை. தண்ணீரை எடுத்து கொடுக்குறாங்க. தண்ணீரை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பசி தாளலை, புரியாத ஊர், அறியாத ஊர். என்ன செய்வார்கள், வானத்தை பார்க்குறாங்க. வானத்தை பார்க்கிறார்கள். கேட்ட துவாவை அங்கீகரிக்கக்கூடிய என் ரப்பு எனக்கு இருக்க, நான் ஏன் மற்றவங்கள்ட்ட போயிட்டு நான் வெளியூர்காரன் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஏன் நான் கேட்கணும், அல்லாஹ்விடத்தில் கேட்குறேன்னு சொல்லி வானத்தை நோக்கி 2 கரங்கள் ஏந்தி அவர்கள் கேட்ட துவா தான் இப்போ நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ இறக்கக்கூடிய ஒவ்வொரு நியாமத்துக்களுக்கும் தகுதி பெற்ற ஒரு ஃபகீராக நான் இருக்கிறேன் இறைவனே. வயிறு பசிக்கிறது, ஒதுங்க இடமில்லை, உட்காரக்கூட இடமில்லை. நான் என்ன செய்வேன் இறைவனே, நான் உன்னை எதிர்பார்க்கிறேன், நீ தரக்கூடிய உதவி எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் அக்பர். இந்த துவா எங்கே போய் சென்று அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தருகிறது. அந்த 2 பெண்கள் தண்ணி எடுத்துட்டு போனாங்களே, அந்த பெண்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதுப்பாக்கி அந்த வீட்டில் உள்ள அவங்களுடைய தந்தைகிட்ட சொல்ல வைத்து, அந்த தந்தை இவங்களை வரவழைக்கிறாங்க. வந்துடுறாங்க. வந்தா அவங்க தான் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மதியன் நகரத்தில் ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹுடைய பெரிய கருணையை பாருங்க. கேட்ட இந்த துவாவின் பரக்கத்தினால எவ்வளவு பெரிய பெனிஃபிட்டை கொடுத்தான் தெரியுமா, எவ்வளவு பெரிய வெகுமதியை கொடுத்தான் தெரியுமா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சாப்பாடை மட்டும் கொடுக்கல,
அந்த வீட்டில் தங்கறதுக்கு இடம் மட்டும் கொடுக்கல. அந்த 2 பெண்கள்ல ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளான அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தான் ரப்புல் ஆலமீன். ஏன் உங்களை கவனிக்க மாட்டான்? பல கஷ்டங்களை நான் தலையில் எடுத்து தான் இவ்வளோலாம் காரியம் பண்ணேன், ஆனால் ஒரு சக்ஸஸும் இல்லை அப்படின்னு எங்கேயே அங்கலாக்கிறீங்க. இந்த துவா இருக்க உங்களுக்கு ஏன் கவலை? இந்த துவாவை நீங்க அல்லாஹ்விடத்துல திரும்ப திரும்ப கேளுங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். நான் ஃபகீர்ப்பா, எனக்கு கொடுப்பான்னு சொல்லி திரும்ப திரும்ப மண்டாடும் போது அடிக்க அம்மி நகருமா இல்லையா? உங்களுக்கு ஏன் ரப்பு தரமாட்டான்? வெற்றி உங்களுக்கு தான். இந்த துவாவை பற்றி பிடிங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ். இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். பிறருக்கு எத்தி வைங்க, உங்கள் மூலமாக ஒரு சவாப் போய் சேரட்டும். அடுத்தவர்களுக்கு தாவா செய்யறதுக்கு சமம் இது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேனலை ஆதரவு தாருங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துஆ செய்யுங்கள்.